அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் அண்ட் பிரேம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் ஆயுத பூஜை கொண்டாடின வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரஸ்வதி பூஜை நம்ம வீட்டில் சரஸ்வதி பூஜை ரொம்ப சூப்பராக கொண்டாடினா ஹாப்பியாக நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல பிரசாதம்லாம் வச்சு நல்லாவே நம்ம சாமி கும்பிட்டாச்சு. இப்போது நான் என்னென்ன பிரசாதம் பண்ண எப்படி சாமி கும்பிட்டேன்னு இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜவ்வரிசி கேசரிக்கு நான் ஒரு 150 கிராம் ஜவ்வரிசி எடுத்து நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ லைட்டாக இது ஆறினோடனே நம்ம இப்போ பச்சை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஜவ்வரிசி கேசரி நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி சரஸ்வதி பூஜைக்காண்டி. இதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் கடலை பருப்பு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதையும் இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஊற வச்சனால சீக்கிரமாக வெந்துடும். இது நம்ம சாமிக்கு எதுவும் படைக்கும்போது இதை பூம்பருப்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனால் இது கடலை பருப்பு. இதுவும் சாமிக்கு நம்ம பிரசாதம் வைக்கும்போது இதை பூம்பருப்பு நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது நல்லாவே வேகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் கொண்டக்கடலை எடுத்துருக்கேன், வெள்ளைக்கடலை. அதுக்கு நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கேன். 100 கிராம் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம இப்போ குக்கரில் ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. தனியாக ஒரு விதத்தில் வடிகட்டி வச்சுக்கலாம், தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜவ்வரிசியை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஊறிட்டு 20 நிமிஷம் வடிகட்டிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஜவ்வரிசி பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கேசரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்கிறத வடிகட்டி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிட்டே இருந்து கொஞ்சம் தண்ணி நல்லாவே சுண்டட்டும். சுண்டி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணுங்க, இல்லாட்டி வேண்டாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவு ஜீனி போட்டுக்கலாம். நான் 150 கிராம் ஜவ்வரிசி எடுத்தேன். அதுக்கு நான் 200 கிராம் ஜீனி எடுத்துக்கேன். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பூம்பருப்பையும் தாளிச்சாச்சு. அதுக்கு வெள்ளை சுண்டலையும் தாளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணி கடுகு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, வத்தல், கொஞ்சம் இட்லி பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்தேன் கடலையை. அதையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட இட்லி பொடி சுண்டல் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ எல்லா பிரசாதமும் ரெடி பண்ணிட்டு நம்ம சாமி ஃபோட்டோவை, சரஸ்வதி ஃபோட்டோவை தொடச்சி பூமாலை போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் புக்ஸு, நம்ம காயின்ஸு, நம்ம சாவி, பைக் சாவி, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே நம்ம சாமிக்கிட்ட எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பிரசாதம் என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணமோ அதையுமே இலையில போட்டு நம்ம ஒவ்வொன்றா ஆர்டர் படி எடுத்து வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாமி கும்பிட்டது மட்டும்தான் பாக்கி. இப்போ வாங்க நம்ம சாமி கும்பிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். தேங்காய் எல்லாம் உடச்சி நல்லா சாம்பிராணி பத்தி எல்லாம் காமிச்சு நல்லா தீப துபார் எல்லாம் காமிச்சு நல்லபடியாக எங்கள் வீட்டில் எல்லாம் சாமி கும்பிட்டோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல் ஐக்கானில் ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் நோட்டிஃபிகேஷன். இப்போ நான் சாமிக்கு என்னென்ன பிரசாதம் வச்சேன்னு பார்க்கலாம். நான் 2 வகையான பழம் வச்சுருந்தேன். கோழிக்கூடு பழமும் நாட்டுப்பழமும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, அதுக்கப்புறம் அவல், பொரி, கடலை, இந்த 3 வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ட்டு ஜவ்வரிசியில் ஒரு கேசரி மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா எப்போவுமே தேங்காய் உடச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பேரிச்சம்பழம், அதுக்கப்புறமா இட்லி பொடி போட்ட ஒரு கொண்டக்கடலை சுண்டல், வெள்ளை கொண்டக்கடலை இட்லி பொடி போட்டு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, பூம்பருப்பாக வச்சு வச்சுருக்கோம். இதுதான் நம்ம வீட்டில் ஒரு பிரசாதம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடையும் போய் நல்லா க்ளீன் பண்ணி கடையிலையும் நம்ம சாமியை வச்சு கும்பிட்டாச்சு. கொஞ்சமாக எல்லாம் இலையில பூம்பருப்பு எல்லாம் நம்ம பிரசாதம் வச்சு கடையிலையுமே நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். அந்த கிளிப் தான் இந்த கிளிப்பு.
கடையில் எடுத்த வீடியோ இது. ஃப்ரெண்ட்ஸ், இது சரஸ்வதி பூஜைக்கு மறுநாள் நம்ம சாமி கும்பிட்டு நம்ம வச்சுருக்க புக்கெல்லாம் எடுக்கணும். அதுக்காண்டி நான் இப்போ பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையிலே அம்மா விளக்கு ஏற்றிட்டாங்க. சாய்பாபா விளக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாமே அம்மா ஏற்றிட்டாங்க. இப்போ நம்ம பூவை மாற்றிட்டு நம்ம வேறு பூ வச்சுட்டு ஒரு நெய்வேத்தியம் கொடுத்துட்டு பூஜையை முடிச்சிடலாம். இப்போ நான் எடுக்கிறது பார்த்திங்கன்னா கொழுந்துன்னு சொல்லுவாங்க. இந்த கொழுந்து அதிகமான நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்மளுக்கு எது கடிச்சதோ வச்சதோ அப்படின்னா இந்த கொழுந்தை நம்ம காய வச்சு அரைச்சி அதை பூசினாங்கன்னா கொஞ்சம் இதுக்கு ரிலீஃபாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்காண்டி இந்த கொழுந்தை நான் காய போட்டு எடுத்து வச்சுப்பேன். போன வருஷம் உள்ளதே அப்படியே நம்ம காய போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது அப்படியே நம்ம சேவ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மித்த பூவை நீங்கள் போட்டு பூவை எடுத்து நீங்கள் ஆற்றுல குழம்புலோ எங்கேயோ நீங்கள் போய் குளிக்க போகும்போது போட்டுடலாம். இப்போ பழைய பூவை எடுத்துகிட்டு புது பூ வச்சிடலாம். நம்ம வீட்டிலே பூத்த செம்பருத்தி பூ கரெக்டாக 3 பூ பூத்துருந்துச்சு, அதை வச்சுட்டோம். இப்போ ஒரு நெய்வேத்தியத்துக்கு நான் என்ன வச்சுருக்கேன்னா பசும்பாலில் கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்சுட்டு கொஞ்சமாக வெல்லம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டேன். ஈஸியான ஒரு சிம்பிள் நெய்வேத்தியம். அதுவும் நம்ம சாமிக்கு நெய்வேத்தியமாக நீ கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லபடியாக நம்ம சாமி கும்பிட்டோம், எல்லாமே வச்சுட்டு இப்போது நம்ம அந்த ஃபோட்டோ அது புக்ஸ் நோட்ஸ்லாம் யார் யாருக்குள்ளதோ நம்ம எடுத்து கொடுத்துடலாம். ஃபோட்டோ எங்கே இருந்ததோ மாட்டிடலாம். இதுதான் நம்மளோட சிம்பிள் சரஸ்வதி பூஜை நம்ம வீட்டில். இப்போ என்னோடய கத்தி வச்சுருக்கேன், ஒரு பென்னு, அம்மாவோட பிடி பாஸ்புக்கு, அது என் தியரிக்குறி புக்கு ஒன்று, அது டைரியில் தான் எல்லாம் எழுதுமே அந்த டைரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அண்ணனோட ஒரு டைரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த காசு எங்கே இருந்தோ அங்கேயே எடுத்து வச்சுக்கலாம். வெத்தலை பார்க்க அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபோட்டோவை எங்கே இருந்தோ அங்கே எடுத்து மாட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் இதே போல் நிறைய வீடியோ இருக்குது, ஸோ மறக்காமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து மாட்டிட்டோம். இங்கே தான் எப்போவுமே நம்ம சரஸ்வதி அம்மன் ஃபோட்டோ இருக்கும், அதையும் எடுத்து மாட்டியாச்சு. ரொம்பவே சந்தோஷமாக பூஜை முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.